கர்த்தாவே இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா. ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட, இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓர் ஆயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி. எத்தனையோ நன்மைகள் செய்தீங்கப்பா இந்த மாத காலங்கள். நன்மைகள் செய்து எங்கள் ஆவிக்கு, எங்கள் ஆத்மாவுக்கு, எங்கள் சரீரங்களுக்கு, கைடு சில வேலைகள், தொழில்கள், ஊழியங்களுக்கு எத்தனையோ நன்மை செய்திருப்பா. எதை நினைத்து துதிக்க 1016 நாவு விழுந்தாலும் ஆண்டவரை விவரிக்க முடியாத அத்தனை கிருபைகள், அத்தனை உபகாரங்களை செய்தீரே. மனதார துதிக்கிறோம். சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் நாவுகள் போதாதையா. ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நன்றி ஆண்டவரே. கடந்த 5 மாத காலம் முழுவதும் எத்தனையோ நன்மைகள் செய்தீங்கப்பா. இந்த சாயங்கால வேளையில் நாங்கள் நின்று உம்மை துதிப்பதற்கு நீ கொடுத்த ஜீவனே ஆச்சரியம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறீர். 1016 நாவு விழுந்தாலும் விவரிக்க முடியாது அத்தனை கிருபைகள், அத்தனை இரக்கங்கள், அத்தனை தயவு, அத்தனை விதமான பாதுகாப்பு எல்லாம் செய்திருக்கிறப்பா. அதெல்லாம் நினைத்து மன நிறைவோடு மனதார ஆராதிக்க கிருபை தருவீராக. செய்த கிருபை நினைத்து நன்றியோடு பாடி என் நாமத்தை வைத்து கிருபை தருவீராக. என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து மகிமைப்படுவேன் ஆசிரியப்பேன் சொன்ன கர்த்தர் அல்லவா. இறங்கி வந்து தம்முடைய மகிமையை எங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் கர்த்தர் விளங்க செய்வேணுமா ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற சிறு பிள்ளைகள், இளம் வாழ்க்கைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எல்லாரும் முழு பலத்தோடு, முழு ஆத்மனோடு, சிந்தையோடு ஆராதிக்க தேவையான பலனை கிருபை தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அசைவாடுவீராக.
நீர் மாத்திரம் மைப்படும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்து ஒவ்வொருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கடந்த 5 மாத காலம் முழுவதும் நம்மை நடத்தின கர்த்தர் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே, வானோர் பூதலத்தோர் துதிக்கும் நாமம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவாராக. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாந்தர் போற்றும் நாமம், விண்டூதர் வாழ்த்தும் நாமம், மாந்தர் போற்றும் நாமம், விண்டூதர் வாழ்த்தும் நாமம், பூலோகோர் போற்றும் மேன்மையான நாமம், பூலோகோர் போற்றும் மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங் உன்னத நாமமே. கையில் அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம், கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங் உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடிறங் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு உன்னத
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவனருளும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவனருளும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடின உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், பேய் நடுங்கும் நாமம், கடும் நோயகற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம், கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடின உன்னத நாமம். நல்ல கையில் அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம், கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு உன்னத நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு உன்னத நாமமே. இறுதியாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை பாடி துதிக்கும் போது கர்த்தர் இறங்குகிறார். வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்தை பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் ஓய்வின்றி சேடே கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார்கள். அப்புறம் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், மேலே அவரை ஆராதிக்க பயன்படுத்தின ஒரே ஒரு வார்த்தை அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அல்லேலூயா ஆராதிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தூதரோடு இணைந்து நாமும் இங்கிருந்து ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கு ஒரு கூட்டம் ஆராதிக்கிறது, கீழே பார்த்து என்னுடைய நாமதர்கள் பிள்ளைகள் என்னை மகிழ்ப்படுத்துறேன்னு சொல்லி நாம சொல்லும்போது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் கீழே கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள
கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பெரிய நன்மை, பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அதுதான் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அதை நினைத்து ஒரு அடிகளை பாடுவோமாக. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தார் என்ற ஒரே ஒரு அடிகள் தான் உண்டு. பழைய பாடல் தான் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோமாக. அல்லேலூயா. சேர்ந்து தேவனை மேம்படுத்துவோமாக. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை. இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலையானார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். உணர்ந்து பாடுமாக. தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்த நல்ல கண்மலையை பாடுமாக. கண்மலை, அவர் எந்த கண்மலையானார். இயேசுவே கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலையானார். அவரே கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலையானார். இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலையானார். லாஸ்ட் ஒரு விஷயம் கூட. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்த கண்மலை, அவர் எந்த கண்மலை, அவர் எந்த யானார். இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலையானார். இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலை, இயேசு எந்த கண்மலையானார். அல்லேலூயா. அந்த கண்மலையை ஒவ்வொரு நாளும் சேற்று தூக்கி எடுத்த கர்த்தரை பாட கிருபை தருவாராக. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை நினைத்து பார்த்து கர்த்தர் நன்றி சொல்லக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிற கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகுவதாக. அல்லேலூயா. எழுந்து நின்று பாடு தேவனுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மையப்படுத்துமாக. இந்த மாத கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கண்மலை என்ற அந்த நிலையை எல்லாமே அனுகூலமாக இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த கண்மலை என்று எண்ணாதபடி
யோபு 23ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 ஆகிய வசனங்களில் சொல்கிறான், நான் முன்பதாக போனாலும் அவரை காணவில்லை, பின்பதாகவும் அவர் இல்லை. அந்த பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன், நீங்கள் சற்று கவனிக்க கேட்கிறேன். யோபு 23ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய தெரிந்த வசனம்தான். இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் அந்த கண்மலையை பார்த்து யோபு சொல்கிறான், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பங்களில், கையில் சில வேலைகளில், ஊழியங்களில், ஆண்டவருடைய சில சமூகம், சில புரிந்து கொள்ள முடியாத நிலைகளில் ஆண்டவர் முன்னாடி போனாலும் பார்க்க முடியலே, பின்பதாக அவரை காண முடியலே என்று இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஒன்றே ஒன்று தான். யோபு சொன்னது போல, முன்னாடி அவரை பார்க்க முடியாவிட்டாலும், பின்பதாக அவரை காண இயலாவிட்டாலும், நான் போகிற ஒவ்வொரு வழியும் என் மீட்பர் அறிவார் என்ற நம்பிக்கையோடு இருப்போமாக. ஹல்லேலூயா. அதே யோபு சொல்லுகிறான், இப்படிப்பட்ட புரியாத பாதையில் எப்படி கடந்தேன்னு சொல்லும்போது 29ஆம் அதிகாரத்தில் அதில் வாசிக்கிறோம், அவர் அருளின தீபம் என் தலையில் மேல் இருந்தது, அந்த வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய ரகசிய செயல், ஆமென் சொல்லுமாக. இப்படிப்பட்ட கர்த்தர் முன்பதாகவும் போனாலும் அவரை பார்க்க முடியாத ஒரு இருள் சூழ்ந்த நிலையாக இருக்கலாம். பின்னாடி இருக்கிறாரா, சைடில் இருக்கிறாரா, அப்படி சைடில் கிரியை செய்து ஏழைக்கு இறங்கி இப்படி சைடில் கிரியை செய்து அப்படியாவது அவரை பார்க்க முடியும் என்று நினைத்தாலும் கர்த்தர் பார்க்க முடியாத அளவு மறைக்கப்பட்டிருந்தாலும் யோபு சொல்லுகிறான், அவர் அல்ல தீபம் என் தலைமையிலுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கிறது இல்லையோ, நம்முடைய தலைமையில் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு என்னும் தீபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்னும் தீபத்தை வைத்துக்கொண்டு இருளை கடந்து போக கர்த்தர் நமக்கு பலன் தருவார். இப்படிப்பட்ட நிலையில் ஒன்றை அறிந்து கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ரகசிய செயல் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கண்களை மூடி நல்ல ஆவியில் நிறைந்த ஆண்டவரை பார்த்து சொல்லி ஜெபம் பண்ணுமாக. பிள்ளைகளோட பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் கர்த்தருடைய ரகசிய செயல் ஒன்று இருக்கிறது. சொல்லி ஜெபிக்க போகிற கண்களை மூடி கையில் உயர்த்தி, அடுத்த தலைமுறை வாழ்க்கையில், பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் முன்பதாக போகிறாரா, பின்னாடி வராரா, சைடில் செய்கிறா, கிரியை செய்தாரா? பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட கவனம் செலுத்த மாட்டேங்கிறார்களே, கர்த்தருக்குள்ள காரியங்களில் பின்வாங்கி போகிறார்களே, படிப்பிலும் கவனம் செலுத்த மாட்டேங்கிறபடி தனிப்பட்ட வாழ்க்கை, பிள்ளையுடைய காரியங்கள், இல்லைன்னா பிஸ்னஸில் பல்வேறு நிலைகளில் கர்த்தருடைய சமூகம் எங்கிட்டு எப்படி இந்த கர்த்தர் கிரியை செய்கிறார் என்று சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி நல்ல அறிக்கையிடும், ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையிலும் இந்த ரட்சிப்பின் தீபத்தை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர் கொடுத்திருக்கிறப்பா, அந்த தீபத்தை கடந்து பெற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஒரு ரகசிய செயல் இருக்கிறது என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரை விசுவாசிக்க பலன் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ரிகாமா சந்துரி அந்தர வௌடதனரபா ஓ ராமா ஷகே. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய தீபம் தலைமையில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நான் இருளை கடப்பேன். இப்படிப்பட்ட நிலையில என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு ரகசிய செயல் இருக்கிறதப்பா. என் குடும்பத்தினுடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் முன்பதாகவும் கர்த்தரை பார்க்க முடியவில்லை, பின்பதாக பார்க்க முடியவில்லை, ஆனாலும் போகும் வழியை அவர் அறிவீர். இப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரை குடும்பத்தில் குறித்து தேவனுடைய ஒரு ரகசிய செயல் உண்டு. என்னை குறித்து, குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து கர்த்தருடைய ஒரு ரகசிய செயல் உண்டு. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கேட்பாண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுடைய தலைமுறை வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு ரகசிய செயல் உண்டு. கை சிற வேலைகள் ஒரு ரகசிய செயல் உண்டு. செய்கிற ஊழியத்தில் கர்த்தாவே உம்முடைய ரகசிய செயல் திட்டம் உண்டு. ஆண்டவரே, வாழ்க்கையெல்லாம் அந்தகாரம் இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தருடைய ரகசிய செயல் ஒன்று உண்டு. தலைமுறை வாழ்க்கையில் ஆண்டவரே வனாந்தரமான நிலைகள் இருந்தாலும் ஒரு ரகசிய செயல் உண்டு. ஆண்டவரே ஐயா, வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அப்படிப்பட்ட சூழல் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு ரகசிய செயல் உண்டு. அதை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தாவே ஒரு ரகசிய செயல் உண்டு.
கைகளை உயர்த்தாண்டவரே, எந்த நிலையில் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலைகள்ல நான் கலங்குவதை காட்டிலும் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதங்கள், குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே தீபம் இருக்குதப்பா, ரட்சிப்பின் தீபம் இருக்கிறது. அந்த தீபத்தின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவோம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ரகசிய செயல் அற்புதமாய் நிறைவேறும். எங்களால் புரிந்து கொள்ள முடியாத கர்த்தருடைய ரகசிய செயல், இப்படிப்பட்ட வெளிச்சத்தை கடக்க வேண்டிய காலத்தில் ரகசிய செயல் அற்புதமாய் நிறைவேறும். ஆண்டவரே பார்த்து கைகளை வைத்து சொல்லும், ஆண்டவரே நான் போகும் வழி நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே நீர் அறிவீரப்பா. கொடுத்தால் கண்மலைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். கொடுத்த நன்மைகளை சற்று எடுத்தாலும் அந்த கண்மலையாக உமக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் என்றால், என் மீட்பர் நீர் மரித்தவராக அல்ல, என் மீட்பராக கண்மலை. என் கண்மலை மரித்த கண்மலை அல்ல. மூன்றாம் நாள் உயிரோடு கல்லை புரட்டி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு கண்மலையாக கிறிஸ்து எங்க வாழ்க்கையில மூன்றாம் நபராக இருக்கிறீர். உங்களுடைய ரகசிய செயல் இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையிலும் கண்மலையாக உண்மை மாத்திரம் நம்ப எனக்கு கிருபை தருவீராக. என்னுடைய சோர்ஸை நம்பாதபடி, என்னுடைய ஞானத்தை நம்பாதபடி ஆண்டவரே எந்த நிலையிலும் கண்மலை உண்மையே நம்பி ஜீவித்து ஜெயம் எடுக்க கிருபை தாரும். கையிலவை தாண்டரை பார்த்து சொல்லுமாக, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். நம்பிக்கையோடு பாடுமாக. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். கைகளை ஏறெடுத்து இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். நம்பிக்கையோடு இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டிய எல்லா நன்மைகள், வேண்டியதெல்லாம் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசு
யானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. நம்பிக்கையோடு இங்கே நான் பரதேசி யானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே, கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வண்ணாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வண்ணாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். கைகளை ஏறெடுத்து இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ரெண்டு கையில உயர்த்தி, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின்
இல்லாவிட்டாலும் கர்த்தர் கூடவே தான் இருக்கிறார். போகும் வழியை அறிகிறவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? கர்த்தரின் முன்னே உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி காட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் போக மாட்டேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்பு இயேசுவை நம்புவேன். இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கைகள் அசைத்து அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டி கைகளை எடுத்து நம்புவேன்.
நம்புவோம். கண்மலை உண்மையே, உண்மையும் அல்ல, உண்மையே நம்புவோம். நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. ஆம் தகப்பனே, எந்த நிலையில் உண்மை மாத்திர நம்ப கிருபை தருவராக. யோபு சொன்னது போல ஆண்டவரே, நான் போகும் வழியை கண்மலையாகி நீர் அறிவீர் தகப்பனே. போகிற வழியை யார் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவரே, அவயங்களை உண்டாக்கின ஒரு கர்த்தர் இருக்கிறியப்பா. ஆண்டவரே, பெற்றெடுத்த தாய் தகப்பனோ, உறவுகளோ, கரம் பிடித்த வாழ்க்கையோ யார் போகிற வழி அறிந்து கொள்ள முடியாவிட்டால், புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து எங்களை உருவாக்கினவரே, அவையங்கள் ஒன்று உருவாகும் முன்னமே அறிந்த கர்த்தர் ஒருவர். நாங்கள் போகும் வழியை அவர் அறிவீரப்பா. அறிவீர் மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நிலையில உம்முடைய ரகசிய செயல் உண்டு என்பதை அறிந்து சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, தீபத்தை பிடித்துக்கொண்டு ரகசிய செயலை செய்து முடிக்க, தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு பலன் கிருபை தருவீராக. இந்த 6ஆம் மாசத்துல ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் குறித்திருக்கிற அந்த ரகசிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவர், எனக்கு குறித்ததை அவர் தருவார், இப்படிப்பட்டவைகள் அவரிடத்தில் இன்னும் அநேகம் உண்டு என்று யோபு கண்மலை உண்மை பார்த்து சொல்லி ஜெயம் பெற்றது போல எங்களுக்கு குறித்திருக்கிற நன்மைகள் இன்னும் இடத்துல உண்டு, ரகசிய செயல் உண்டு. அதையெல்லாம் பிடித்துக்கொண்டு ஜெயிக்க கிருபை தருவீராக. ஆராதித்த சிறு பிள்ளைகள் எல்லாரும் வாழ்க்கையில், வாலிபர் எல்லாரும் வாழ்க்கையில் தொடர்ந்து கர்த்தர் அசைவாடுவீராக. இந்த 6ஆம் மாசத்திலிருந்து கர்த்தருடைய ரகசிய செயலை புரிந்து கொண்டு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு கிருபை தருவீராக. தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்களை தாழ்த்திருப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.